ஃபோட்டோ எடுக்கணும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணால் ஒரு பாஸ்போர்ட் கம்ப்ளீட் ஆகும். இப்போ வந்து சிக்னேச்சர் அப்ளை பண்ணிட்டுருக்கோம். இப்போ பேமெண்ட் இப்போ வந்து இது வந்து பழைய ஸ்கீமுக்கு வந்து ஏற்கனவே பாஸ்போர்ட் அப்போ பழைய பாஸ்போர்ட் லீவ் ஆகும், இப்போ புது பாஸ்போர்ட் லீவ் ஆகும். இப்போ இந்த புது பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணுவாங்க. இப்போ அடுத்தவங்க ஆன்லைனில் தான் பேமெண்ட்டு வந்து கையில் வந்து இதுலேயே வாங்க மாட்டான். பேமெண்ட் வந்து பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெப் அடுத்து சப்மிட் பண்ணால் இப்போ நான் என்னென்ன டீட்டெயில் கொடுக்குறோமோ அது வரும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் ஒரு சிஸ்டம் இருக்கும், அவங்க அதில் செக் பண்ணுவாங்க. இதில் ஒரு தப்பு இருக்குல்ல, மாடப்பண்ண அடிச்சிருக்கீங்க. அதை அடிக்கக்கூடாது. போஸ் மட்டும் தான் வாங்கணும், யாருக்குமே சமயம் வரக்கூடாது. இல்லை நீங்கள் பழைய பாஸ்போர்ட்டில் அப்படியே அடிச்சிருக்கீங்க. ஏதாச்சும் அவங்க கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சேவ் கொடுத்தா இந்த ஏர் நம்பர் வரும். அதுக்கடுத்து மறுபடியும் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் மறுபடியும் அவங்களுக்கு கேட்கும். பாஸ்போர்ட் வந்து ஆல்ரெடி அவங்க பாஸ்போர்ட் வச்சுருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் தான் பண்ண வச்சுருக்காங்க. ஆனால் இனிமேல் அந்த பழைய பாஸ்போர்ட் வந்து செல்லாது. அவங்க கேன்சல் பண்ணி ஃபோட்டோ போட்டு கொடுத்துருவாங்க. அதான் அவங்க பழைய பாஸ்போர்ட். காப்பி நீங்கள் ஏதாவது ஒரு ஷீட்டில் நேம் ஸ்பெஷலாக ப்ரெஷ் ரெனியூவல் ரெனியூவல் பேட்ச் நம்பர் சீக்வன்ஸ் நம்ம மட்டும் இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரிமார்க் வந்து ஒரு ஃபைல் நம்பர் ஜென்ரேட் ஆகும். எந்தெந்த ஸ்டெப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் நம்பர் வச்சு தான் அவங்க ட்ராக் பண்ணுறாங்க. எங்களுக்கு இப்போ நான் ப்ராசஸ் முடிச்ச மாதிரி செகண்டு போலீஸ் கேட்டு